கீழே போயிருக்காங்கப்பா நிறைய பேர். எங்க கூட வந்து 8 பேரை காணோம். யாராவது பாத்தீங்களா? வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ். அப்படி சொல்லி முடிச்ச கையோட இங்க ஒரு அருமையான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாழைச்சல் அப்படின்றதான் அந்த இடத்துடைய பேரு. வாட்டர் ஃபால்ஸ் பேர் தான் லைட்டா மறந்துட்டேன். இங்க ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸ், அது மேலதான் இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஓ, என்ன அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அப்படியே கீழே ஒண்ணுமே இல்லை. வந்ததுமே இங்கே சரியான மழை, நல்லா ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சிட்டு. ரெண்டாவது என்னன்னா, நாங்கள் வந்து இந்த ரெயின் கவர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டோம். வாங்கணும்னு நினச்சோம், வால்பாறையிலையும் வாங்கணும்னு நினச்சோம். பட் நம்ம பசங்களாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அங்கே இங்கேயும் போகலான்னு சொன்னதுனால டோட்டலாகவே மறந்தாச்சு. நல்ல மழை, உள்ள நுழைஞ்சோம், சரியான மழை. மழையில தான் இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் மீறி நின்றுட்டு இருக்கோம். இடத்துக்கு பேர் வந்து த லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்குது இங்கே மொதல் வாட்டர் ஃபால்ஸ். என்ன தெரிகிறது? இப்போ மழை நின்றுச்சு. லைட்டாக அப்படியே மூவ் ஆகி நம்ம கிளம்புவோம். என்னன்னா, இந்த இடத்துக்குலாம் நம்மளால வர முடியுமா அப்படின்றது ரொம்ப கனவாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கனவுகளையும் நம்மளால நிறைவேற்ற முடியும்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போதான் மழை பெஞ்சது, மழைக்கு அப்புறம் அப்படியே ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஷூக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி இதோ ஷூலாம் ஒரு மாதிரி தண்ணி ஆயிட்டு. இதை வச்சு எப்படி நம்ம அடுத்து வந்து தமிழ்நாடு வரைக்கும் போகணுன்றது தெரியல. ஓரளவு இப்போ மழை கொஞ்சம் நின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேரும் அப்படியே ஜாலியாக போயிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, அந்த ஒரு ரிவர் பழைய போன வீடியோவில் போட்டோம் இல்லையா, ஒரு ரிவருக்குள்ளே போயிட்டு எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, அங்கே போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அது போக முடியலை. மொபைலில் டவர் இல்லாமல் இந்த மீறி பேலன்ஸ் எங்களை தொலைச்சிட்டு போனாங்கல்ல, அதுங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் எங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. இதுக்கு மேலே ஒரு அழகா ஒரு ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க, மேலே ஏறி வந்தோம்னா ஒரு ரேம்ப் மாதிரி போட்டு சூப்பராக பார்க்கலாம். என்ன ஒரு அழகான காட்சி பாருங்களேன். கூடாதா? எங்க நின்னாலும் விரட்டியிலே காசு கொடுத்து தானே உள்ள வர்றோம். எங்க நின்னாலும் இங்க நிக்காத, போ 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 போனா எங்கதான் நிக்கிறது? இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் வந்து சாரப்பா வாட்டர் ஃபால்ஸுங்க. சாரப்பா பிரிட்ஜு, சாரப்பா வாட்டர் ஃபால்ஸ், வாழைச்சால் அப்படின்ற இடத்துல இருக்கு. ரைட், வாட்டர் ஃபால்ஸ் அடுத்து முடிச்சாச்சு. நேரம் அடுத்து வந்து அதிரப்பள்ளி போகிறோம். நைஸ் பைக் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ மைலேஜ் போகுது? ஹில்ஸில் எவ்வளோ போகுது உங்களுக்கு? 45. எனக்குலாம் 35 தானே ப்ரோ போகுது. எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க எப்படி? என்னமோங்க, நம்ம வண்டி மட்டும் 35 தான் போகுது. மற்ற ஆளுக்குலாம் அவங்க வச்சிருக்க வண்டியெல்லாம் 45 போகுது. ஷூவை கட்டிட்டு உள்ள இருக்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படியே நேரம் அதிரப்பள்ளி கிளம்புவோம். ஷூக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியா அதிரப்பள்ளி உள்ள வந்தாச்சு. உள்ள வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 60 rupees டிக்கெட்டு. 60 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து அப்படியே ஜாலியாக உள்ள வந்தாச்சு. ஒரு நைட்டு ஒரு பகல் ட்ராவல் பண்ணி வால்பாறையை முடிச்சுட்டு அப்படியே நேராக நம்ம ஷால்ட்டு அப்படியே வால்பாறையிலேருந்து கிளம்பி நம்ம இப்போ அதிரப்பள்ளி வந்தாச்சு. ஸோ அதிரப்பள்ளி அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 60 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து 120 ரூபா கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு. ஒரு லைட்டாக ஒரு லெமன் ஜூஸ், பாடியில் சுத்தமாக ஒரு எனர்ஜியே இல்லை, மழையில் நனைஞ்சது, வெயில் டிராவல் எல்லாத்தையும் சேர்த்து சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். எங்க கூட வந்து 8 பேரை காணோம். நாங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டோம். அந்த 8 பேர் யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி உங்க கேங்லயும் யாராவது இருப்பாங்க. கூட வர 2 பேர் மட்டும் தனியா போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 8 பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க. அந்த 2 பேர் மட்டும் நல்லா விவரமா இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பசங்க தான் மறக்காம டேக் பண்ணி விட்டுருங்க. கீழே இறங்கலாம், ஓரளவுக்கு மேலே இறங்க முடியாது. அப்படியா? இல்லை தண்ணிக்குள்ள இல்லை, தரையில தான் கேட்டேன். அப்படியா? நீங்க எத்தனை முறை வந்திருக்கீங்க இங்கே? 5-6 வருஷம் ஆகுதா? ஓ, நான் வாழ்க்கையில இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்கே. கீழே ஒரு அது வரைக்கும் இறங்குறாங்க அவரு. ஓரளவு இறங்க வருவாங்க. வேற ஏதாவது குடிக்கிறியா? எங்க கூட வந்து 8 பேரை காணோம். யாராவது பாத்தீங்களா? யார் சாமி?
சண்டேவே இருக்கிறதுனால சரியான கூட்டமாக இருக்குது. பட் ஓகே தான், அந்த அளவுக்கு ரஷ்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எதுக்காக இந்த ட்ரிப் ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல ஏமா நீ இன்னுமா போகல ஒரு வழியா வெற்றிகரமா ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்த நாங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்த கண்டுபிடிச்சது பிரச்சனை இல்லை, எங்க கூட வந்த 8 பேரை காணோம், அவங்களையும் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு சில இடத்துலலாம் நிறைய செக்யூரிட்டிலாம் நிறையவே போட்டு வச்சிருக்காங்க, கயிறுலாம் கட்டி உள்ள போகாம இருக்கிறதுக்குலாம் நிறைய வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வா, நம்ம பசங்க குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி வா 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 வா. இன்னொரு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க இந்த பக்கம். நம்ம என்னன்னா போன வாட்டி அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆற்றுக்கு முன்னாடி இறங்கணும்ல, அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். என்னடா அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை விட ஒர்த்தா இன்னொரு இடம் பார்த்தாச்சு. ஏன் தம்பி, ஒருவேளை இது ஃபுல்லாக தண்ணி போனால் என்ன பண்ணுவாங்க? கத்தம். ஒரு அருமையான இடம் பார்த்தாச்சு. ஏதோ திரைப்படத்துல பார்த்த மாதிரி இருக்குங்க. கீழே எப்படா போனாங்க? அங்க பாருங்க, கீழே போயிருக்காங்கப்பா நிறைய பேரு. இதாங்க கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல இதாங்க கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஒரு பால அந்த இருக்கான் வரியா இந்த ஒரு நிக்கிறான் ஒரு அவன் எடிட் பண்ணுவான் எடிட்டர் கையில அந்த ஒரு அதுனே நம்ம கூட வந்து அந்த 8 பேர் தொலைஞ்சு போனாங்கன்னு சொன்னல, அந்த 8 பேரை கண்டுபிடிச்சாங்க. கீழே தான் நிக்கிறாங்க. மேல பண்றான் பிரவீன், அங்க கூப்பிடுறா நீல. எங்க கூட வந்து அந்த 8 பேர் தொலைஞ்சு போனாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தல, அவங்க எல்லாம் ஒரு 8 பேரும் கீழே நிக்கிறாங்க. நாங்க 2 பேர் மட்டும் மேல நின்றுட்டு இருக்கோம். சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரைட், இப்போ அடுத்து நம்ம வந்து கீழே போவோம். கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஓகே இப்போ கீழே போவோம். கீழே போயிட்டு அந்த 8 பேரையும் கண்டுபிடிப்போங்க. நம்ம கூட வந்து அந்த 8 பேரும் தொலைஞ்சு போனாங்கன்னு சொன்னோம்ல, அந்த 8 பேரையும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்கெல்லாம் கீழே நிற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மேலே நிற்கிறதுனால அவங்கள வந்து தேடி கீழே போகிறோம். எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. யாரா அது ஒரு மாதிரி மண்டையில் கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டிக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கானே அப்படின்னு. அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியாக நம்ம மேலே இருந்து கீழே இறங்கி வச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் போன இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு 400 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கு வர்ற வழியில 8 பேரை காணோம்னு சொன்ன பார்த்தீங்களா? என் கூட 2 பேர் வந்தாங்களா, நானும் ஒருத்தன் அவனும் காணா போயிட்டான். என் கூட வந்து இன்னொரு பையனும் காணா போயிட்டான். ஸோ அவனை தேடி கண்டுபிடிச்சு வரக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த இடம் காலையில் 9லேருந்து 5 மணி வரை தான் ஓப்பன். யாராவது வந்தீங்கன்னா 5 o'clock உள்ளே வந்துருங்க. வந்தாச்சு, மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 400 மீட்டர் ஹைட்டு, ஒரு 400 மீட்டர் ஹைட்ல ரொம்ப அழகா தண்ணி கொட்டிட்டு இருக்கு. எங்கடா நம்ம கூட தெரிஞ்ச அந்த 8 பேரு அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சார் எங்க கூட அந்த 8 பேரை காணோம் சார், நாங்க 2 பேர் தான் சார் இருக்கோன்ட்டு. நம்ம கூட தொலைஞ்ச அந்த 8 பேரை எங்கடா 4 பேர் தான் இருக்கீங்க? எங்க முதலாளி எங்க விட்டுட்டு போனீங்க? நான் எங்கடா விட்டுட்டு நாங்களா பின்னாடி பொறுமையா வந்துட்டு இருந்தேன். இதுதான் அந்த ஃபால்ஸ், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். பெருசா ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. ஆனா தண்ணி நிறைய வரணும்னா, தண்ணி நிறைய வந்தா செம்மையா இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த மேல இருந்தோம், அங்கிருந்து தான் அந்த 8 பேரை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சி கீழே வந்தாச்சு. நாங்க 5 பேரும் ஒண்ணா இருக்கோம், நீங்க தானே தனியா இருக்கீங்க. அப்ப நீங்க தானே எங்களை விட்டு போயிருக்கீங்க. நீங்க 8 பேர் தான் தொலைஞ்சு போனீங்க, மேல எல்லாம் சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தொலைஞ்சிட்டு 8 பேரும் தொலைஞ்சிட்டு
எனக்கா வந்து செல்லவில்லை. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் யோசனை. மலையில மாட்டிக்கிட்ட மணி, சரியான மலை. அங்க அது சாப்பரா டீ குடிச்சிட்டு இருந்தப்ப மழை. சாப்பரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, மலையில வந்து அந்த சோப்ராவா சப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஓ அங்க வாட்டர் ஃபால்ஸ். அங்கேயே மாட்டிட்டேன். ஏழே தஞ்சாவூரா உனக்காக தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து. இஞ்சி மரப்பா வாங்கப்பா எல்லாருக்கும் இருக்கு. ஒரு வழியாக அதிரப்பள்ளியை பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதோட இந்த வால்பாறை ப்ளஸ் அதிரப்பள்ளி எபிசோட் முடியுது. வேறு ஏதாவது ஒரு நல்ல விலாகில் கண்டிப்பாக செஞ்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கான் லைக் பட்டனே அழுத்திக்கோங்க, பெல் ஐக்கானையும் மறக்காமல் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.